ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கதைக்குள்ளே போகலாமா? ஒரு நாள் ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தப்போ ஒரு கூட்டத்தில் பேசிகிட்ருக்காரு. அப்போ அவரை பிடிக்காத ஒருத்தர் அவரை அவமானப்படுத்தணும்னு நினச்சி தன்னோட கால்களில் அணிந்திருந்த செருப்பை தூக்கி காட்டி, நீ ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியோட மகன்றதை மறந்துடாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே பாரு, நான் அப்பா தைச்சி கொடுத்த செருப்பை தான் இன்னும் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அவரை பார்த்த ஆப்ரஹாம் லிங்கன் அமைதியாக இருந்துட்டு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாராம், நான் என்றைக்குமே செருப்பு தைக்கிற தொழிலாளியோட மகன்றதை மறந்ததில்லை. உங்கள் செருப்பு இவ்வளோ காலம் உழைச்சதுலேருந்தே தெரியுது என் அப்பா எவ்வளோ பெரிய தொழிலாளின்னு. ஒருவேளை இந்த செருப்பு பழுதடைஞ்சிச்சுன்னா என்கிட்ட கொண்டு வாங்க, நான் அதை சரி பண்ணி தரேன். ஏன்னா எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும், இந்த நாட்டை ஆளவும் தெரியும் அப்படின்னு சொன்னாராம். இப்படி தான் நம்மளை அவமானப்படுத்துறதுக்குன்னே பல பேர் இருப்பாங்க. ஆனால் யாரோட சொற்களையும் அவமான பேச்சுக்களையும் கேட்டு நம்ம மனம் தளரக்கூடாது. ஹோப் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.